கோழிக்கோட்டில் நடைபெற்ற கட்சியின் தேசிய பொதுக்குழு மாநாட்டில் ஜனசங்கத்தின் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தலைவரான 43ஆம் நாள் 1968 பிப்ரவரி 10ஆம் நாள் லக்னோவிலிருந்து பாட்னாவிற்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரயில் பயணம் மேற்கொண்டபோது உத்தரப்பிரதேசம் முகல்சராய் ரயில் நிலையத்திற்கு அருகில் 750 அடி தொலைவில் தீனதயாள் உபாத்யாய அவர்களின் உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டது. ஜனசங்கத்தின் தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் மர்ம மரணத்தைப் போலவே 2வது தலைவராக பொறுப்பேற்று 52 வயதிலேயே கொல்லப்பட்ட தீனதயாள் உபாத்யாயவின் மரணமும் இன்று வரை மர்மமாகவே உள்ளது.